இளவரசி, இன்றுள்ள நிலை அது. நாளை அந்த நிலை மாறலாம். ஆதித்த சோழன் கூற, அவனை எரித்து விடுபவளைப் போல பார்த்தாள் கோதாவரி. என்றோ சோழர்கள் விட்டுப்போன பெயரை உங்கள் பெயருடன் இணைத்து கொண்டு பல்லவம் அளிக்கும் பிச்சையை கொண்டு வயிற்றை கழுவும் நீ ஒன்றும் எங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிட தேவையில்லை. உன்னை வளர்த்து கொள்வதற்காக அபராஜிதனுக்கு கொம்பு சீவி விட்டு கொண்டிருக்கிறாய். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். கோதாவரி கூற ஆதித்தனின் முகம் சிரித்தது. இப்போது புரிந்ததா எதற்கு இவளுக்கு அழைப்பு விடக்கூடாது என்று கூறினேன் என்று? அபராஜிதன் தங்கை திரிபுவனையை கடிந்து கொள்ள திரிபுவனையின் முகம் சூம்பியது. என்னால் உங்கள் வைபவம் பாழாக வேண்டாம். நான் இங்கு இருக்கப் போவதில்லை. திரிபுவனை, உன்னை வாழ்த்துவதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் போகும்போது ஒரு எச்சரிக்கை விடுக்க நினைக்கிறேன். இந்த மனிதன் ஆதித்தன் என்பானை நம்பாதே. அவனது முகத்தின் பின்பாக ஒரு சதியாளனை நான் காண்கிறேன். தன்னை உயர்த்தி கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான். அபராஜிதா, நீ எனது அண்ணன். இவனிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள். போலி முகமூடியோடு அலைகிறான். பல்லவத்திற்கு இவன் பெருங்கேட்டினை விளைவிப்பான். அண்ணன் தங்கை இருவருமே இவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறிவிட்டு வெளியேறினாள் கோதாவரி. மன்னனாக பதவியேற்றதும் உடனடியாக தென் பல்லவத்தின் மீது படையெடுத்தான். சோழமும் தெற்கு திசையிலிருந்து தாக்க, அபராஜித வர்மனும் வடதிசையிலிருந்து படையெடுக்க தென்புலம் போராடாமல் வீழ்ந்தது. நிருபதுங்கனும் கோதாவரியும் பாண்டிய நாட்டிற்கு தப்பி ஓடி தலைமறைவாக வாழ்ந்தார்கள். முதலில் உக்ரோதயத்தை கைப்பற்றிய அபராஜிதன் அதனை தனது பள்ளி அறையில் பதுக்கி வைத்தான். கங்க மன்னன் பிரித் விபதியும் அபராஜிதன் மற்றும் ஆதித்தன் கூட்டணியில் சேர்ந்து கொண்டான். வரகுண பாண்டியனுக்கும் அபராஜிதனுக்கும் திரிபுரம்பியத்தில் பெரும் போர் நிகழ்ந்தது. ஆதித்த சோழனும் கங்க நாட்டு பிரித் விபதியும் அபராஜிதனுக்கு ஆதரவாக களத்தில் குதிக்க, தஞ்சை முத்தரையர்கள் பாண்டியரை ஆதரிக்க கடுமையான போர் நிகழ்ந்தது. ஆதித்தன் தனது போர் திறமையால் பாண்டியர்களை நடுங்க வைத்ததோடு அவர்களை விரட்டியும் அடித்தான். போரில் படுதோல்வி அடைந்தான் வரகுண பாண்டியன். தனது புரவியில் தப்பி ஓடிய வரகுணன் ஓரிடத்தில் மயங்கி விழுந்தான். காயங்களுடன் அனாதியாக கிடந்த வரகுணனை தற்செயலாக கவனித்தாள் ஒரு பெண். தனது குடிலுக்கு ஓடி சென்று தந்தையை அழைத்து வந்து வரகுணனை தங்கள் குடிலுக்கு அழைத்துச் சென்று அவனது காயங்களுக்கு களிம்பு பூசி அவனை குணப்படுத்தினாள். சற்றே தெளிவடைந்த வரகுண பாண்டியன் தன்னை காப்பாற்றிய தந்தைக்கும் மகளுக்கும் நன்றியை கூறினான். நாங்களும் அபராஜிதனால் பாதிக்கப்பட்டவர்கள்தான். எனவே உங்களுக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி தேவையில்லை. அந்த பெண் கூற வியப்புடன் அவர்களை நோக்கினான் வரகுணன். நீங்கள் யார்? வரகுணன் கேட்டான். நான் தான் உண்மையான பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மன். இவள் எனது மகள் கோதாவரி. அந்த தந்தை கூறியதும் அழைத்து போனான் வரகுண பாண்டியன். அவர்களை தன்னுடன் பாண்டிய அரண்மனைக்கு அழைத்துச் சென்று சகல மரியாதைகளுடன் அவர்களை தங்க வைத்தான். போரில் தளபதியாக செயல்பட்ட தனது தம்பி வீர குலசேகரனுக்கு கோதாவரியை மனம் செய்து கொடுத்தான். பாண்டியனின் அரவணைப்பில் தாங்கியபடி அபராஜிதவர்மனுக்கு எதிராக காய்களை நகர்த்த தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர் தந்தையும் மகளும். கவலைப்படாதீர்கள் தந்தையே. ஆதித்த சோழனை பெரிதும் நம்புகிறான் உனது தம்பி மகன். யானை பாகனுக்கு யானையால் மரணம், தேர் தச்சனுக்கு தேரினால் மரணம். சதிகாரனை நம்பினால் சதியால் தான் மரணம் என்பதை அப்போது அவன் உணரமாட்டான். கோதாவரி கூறிக்கொண்டிருந்த அதே சமயம் காஞ்சி ஒத்தாடை அரண்மனையில் மாபெரும் விழா ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. திருப்புரம்பியம் போரில் நமது பல்லவ படைகளுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டித்தந்த ஆதித்த கரிகாலனை பாராட்டி நமது பல்லவம் வசம் உள்ள சோழ நாடு பகுதிகளை எனது நண்பனுக்கே பரிசாக அளிக்கிறேன். மேலும் முத்திரையர்களிடமிருந்து பறித்த தஞ்சையும் அவனுக்கே வெகுமதியாக அளிக்கிறேன். புதிய சோழம் பொழிந்து நிற்கட்டும். பல்லவமும் சோழ தேசமும் தமிழன்னையின் இரு கண்களாக திகழட்டும். உணர்ச்சியுடன் உரையாற்றி சோழத்திற்கு தனது வசமிருந்த பகுதிகளை அளித்தான். அன்றிரவு விருந்து இனிதே முடிந்தது. பள்ளி அறைக்கு போவதற்கு முன்பாக அபராஜித்தன் தனது நண்பனின் தோழனை பற்றி நிறுத்தினான். நண்பா, எனது தங்கை திரிபுவனை உன்னை விரும்புகிறாள். சோழ அரசியாக அவளை உனது அரியணையில் அமர்த்தி கொள்வாயா? ஆர்வத்துடன் கேட்டான் அபராஜித்தன். நண்பா, மன்னித்துக்கொள். எனது தாயார் குந்தல இளவரசி லக்ஷ்மண பிரியாவை எனக்கு மனம் பேசிவிட்டாள். என்னால் மறுத்து பேச இயலவில்லை. அவளை நான் விரைவிலேயே மணந்து கொள்ள இருக்கிறேன். ஆதித்தன் கூறினான். என் தங்கையை ஏமாற்றி விட்டாயே ஆதித்தா. அவள் உன்னை பெரிதும் நம்பியிருந்தாள். இல்லை அண்ணா, எனக்கு ஒன்றும் ஏமாற்றமில்லை.
கோதாவரி எனது பிறந்த தின வைபவத்தின் போது எச்சரித்தாளே, தன்னை உயர்த்தி கொள்வதற்காக உனது நண்பன் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்வான் என்று. வெற்றி பெற முடியவில்லை என்றால் வெற்றி பெறுபவர்களோடு நின்று எக்காலம் செய்தால் உலகமே ஒருவனை பெரிய வீரனாக கருதுமாம். பெரிய அரச குடும்பங்கள் எல்லாம் பெண் தர போட்டி போடுவார்களாம். கோதாவரி சொன்னது போன்று நீதான் நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டாய். எச்சரிக்கையாக இரு. பல்லவத்திற்கே வேட்டு வைத்துவிடப் போகிறான் உனது நண்பன் என்று வருத்தத்துடன் கூறியவள் விடுவிடுவென்று அங்கிருந்து நகர்ந்தாள். புன்னகைத்தபடி நின்றிருந்தாலும் உள்ளுக்குள் எரிமலை வெடித்து கொண்டிருந்தது ஆதித்தனுக்கு. திமிர் பிடித்தவள். பொசுங்கிக் கொண்டிருக்கும் பல்லவத்தின் இளவரசி அவள். பொலிந்து கொண்டிருக்கும் சோழத்தின் மன்னன் நான். இவளை நான் மணப்பதற்கு வரிசையில் நிற்க வேண்டுமா? இவள் அல்லவா இவனது காதலை பிச்சை வாங்கி இவனது பாதங்களில் சரணாகதி அடைந்திருக்க வேண்டும். எந்த துணிவில் இவனிடம் ஆணவத்துடன் பேசுகிறாள்? பழைய உறையூர் சோழன் அல்லவே இவன். தஞ்சை தரணியை புதிய தலைநகராக கொண்டு பழையாறையில் பெருமைகளை உலகிற்கு எடுத்துரைக்க சோழ அரியணையில் விஜயாலயனுக்கு பிறகு மன்னனாக மாறப்போகிறவன். நினைவிழந்து கிடக்கும் விஜயாலயனுக்கு பதிலாக இவன்தான் மன்னனாக ஆட்சி செய்பவன் என்பதை மறந்து விட்டாளா திரிபுவனை? உள்ளம் கொதித்து கொண்டிருக்க வெளியே புன்சிரிப்புடன் எதுவுமே நடவாது போன்று அமர்ந்திருந்தான் ஆதித்தன். ஆதித்தனுக்கும் இளங்கோ பிச்சிக்கும் குந்தல நாட்டில் திருமணம் இனிதே நடந்தது. மீண்டும் தஞ்சைக்கு திரும்பும் வழியில் காஞ்சிக்கு வந்து தான் தரும் விருந்தினை தம்பதியாக ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தான். நண்பனின் கோரிக்கையை சங்கடத்துடன் ஏற்றான் ஆதித்தன். தனது புதிய மனையாளுடன் திரிபுவனை சந்திப்பதில் சிறிதும் விருப்பமில்லை அவனுக்கு. இருப்பினும் ஆணவம் பிடித்த திரிபுவனைக்கு முன்பாக தனது மனைவியுடன் சரசமாடி அவளை எரிச்சலில் ஆழ்த்த வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் விருந்திற்கு வர ஒப்புக்கொண்டான். நண்பனையும் அவன் மனைவி இளங்கோ பிச்சியையும் வாயிலில் வந்து வரவேற்றான். திரிபுவனையை காணாமல் சற்றே ஏமாற்றம் அடைந்தான் ஆதித்தன். தன்னை அடைய முடியவில்லையே என்கிற ஏமாற்றத்தில் தன்னை அவள் தவிர்க்கின்றாள் போலும் என்று நினைத்தான். ஆனால் விருந்துக்கு முன்பாக தன்னை பிரமாதமாக அலங்கரித்து கொண்டு ஒய்யாரமாக நடந்து வந்தாள் திரிபுவனை. இளங்கோ பிச்சிக்கு அலங்காரம் செய்வதற்காக தோழிகள் அழைத்துச் சென்றிருக்க ஆதித்தன் அங்கே தனியாக அமர்ந்திருந்தான். திரிபுவனை நேராக ஆதித்தனிடம் வந்தாள். சோழ அரசே, தாங்கள் எனக்கு எட்டாக்கனி ஆக்கிவிட்டீர்கள் என்கிற வருத்தத்தில் மனம் போனபடி பேசிவிட்டேன். தங்கள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பது பிறகு உணர்ந்தேன். எனது பேச்சை ஒரு சிறு பெண்ணின் பிதற்றலாக கருதி என்னை மன்னித்து விடுங்கள். பணிவுடன் அவள் கூற அவளை கனிவுடன் பார்த்தான் ஆதித்தன். அதனால் என்ன திரிபுவனி? நாம் ஒருவரை நேசித்து அவரால் உதாசீனம் செய்யப்படும் போது வார்த்தைகளில் கட்டுப்பாட்டினை இழப்பது சகஜம்தான். எட்டா கனியை முயற்சிப்பதை விட எட்டுகின்ற கனியை பறித்து சுவைக்க வேண்டியதுதான் ஆதித்தன் கூறினான். அதற்கு அவசியமில்லை ஆதித்த சோழரே. சில சமயங்களில் ஏமாற்றம் என்று நாம் நினைத்திருக்க இல்லை. நீ முயற்சிக்கும் கனியை காட்டிலும் சுவையான கனியை நானே உதிர்த்து உன் மடியில் விழ செய்கிறேன் என்று எங்கள் அத்திமலை தேவன் ஒரு இனிய கனியை எனது மடியில் விழ வைத்திருக்கிறான். யோசித்து பார்த்தேன். உண்மையிலேயே அந்த கனி நான் முயற்சித்த கனியை காட்டிலும் அதிக சுவை கொண்டது. திரிபுவனை அவனை கேலியாக பார்த்தாள். குழப்பத்துடன் ஆதித்தன் அவளை வெறித்தான். சரியாக அப்போது கட்டிலங்காலையை போன்ற ஒரு வாலிபன் அங்கே தோன்றி திரிபுவனின் பக்கத்தில் வந்து நிற்க அவனை பார்த்ததும் அவள் தனது வெண்முத்து பற்கள் பளிச்சிட சிரித்தாள். திரிபுவனை பக்கத்தில் நின்ற வாலிபன் மன்மதனை போன்று காணப்பட்டான். ஆதித்தனை விட சற்று குட்டையாக இருந்தாலும் வெண்ணிறமும் அழகிய முகவெட்டுமாக கட்டுமஸ்தான உடலுடன் காட்சியளித்தான். தனது கரிய நிறத்திற்கு முன்பாக அந்த வாலிபன் தேகம் ஜொலித்துக் கொண்டிருப்பதை ஆதித்தன் உணர்ந்தான். திரிபுவனை ஆதித்தனை அலட்சியமாக நோக்கினாள். இவர் யார் தெரியுமா? சேர மன்னர் ஸ்தானு ரவி. என்னை மனம் பேசுவதற்காக வந்திருக்கிறார். நெல்லோடு நெல் சேர வேண்டும், கல்லோடு கல் சேர வேண்டும் என்கிற தத்துவத்தை இவரை பார்த்ததும் தான் உணர்ந்து கொண்டேன். எனது அண்ணன் எனக்காக பார்த்திருக்கும் மணமகன் எப்படி என்று கேட்டபடி ஆதித்தனை அலட்சியமாக பார்த்தாள். ஆதித்தனின் முகம் இருண்டது. இளங்கோ பிச்சியுடன் சரசமாடி திரிபுவனைக்கு எரிச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்று இவன் நினைத்திருக்க, பேரழகன் ஒருவனுடன் அவள் வளைய வருவதைக் கண்டு இவனது அடிவயிற்றில் கனன்று எரிந்தது. சரியாக இளங்கோ பிச்சி அதீத அலங்காரங்களுடன் அங்கே வந்து ஒரு பொம்மையை போன்று அவன் அருகில் அமர்ந்தாள். பட்டு சேலையில் பொட்டனமாக அமர்ந்து தலைக்கு மேல் பாறை ஒன்றை சுமப்போலை போன்ற பெரிய கொண்டையுடன் திகழ, மலைப்பாதையை சுற்றி சுற்றி செல்லும் பாதையை போன்று புஷ்ப சரங்கள் அந்த கொண்டையை சுற்றி படர்ந்திருந்தன. உங்கள் மனைவியா? சாதாரணமாகத்தான் திரிபுவனை கேட்டிருந்தாலும் அவள் தன்னை கேலி செய்வதாக உணர்ந்தான் ஆதித்தன். தங்களது பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா? திரிபுவனை கேட்க அவள் தனது ஓர விழிகளால் ஆதித்தனை நோக்கினாள். யார் உனது பெயரை கேட்டாலும்
லக்ஷ்மண பிரியா என்று சொல்லாதே. தூய தமிழில் இளங்கோ பிச்சி என்று உரைக்க வேண்டும். ஆதித்தன் அவளுக்கு பாடம் புகட்டியிருந்தான். என் பெயர் இளங்கோ பிச்சி. அடக்கத்துடன் கூறினாள் இளங்கோ. பிச்சி? பிச்சனுக்கேற்ற பிச்சிதான் என்று முணுமுணுத்தபடி ஸ்தானு ரவியுடன் பேசியபடி நடந்தாள் திரிபுவனை. வெறுத்து போய் அமர்ந்திருந்தான் ஆதித்தன். முதன் முறையாக திரிபுவனை கண்டபோதே அவள் மீது மையல் கொண்டிருந்தான். அவளது உயரமும் மெலிந்த தேகமும் படபடப்பான பேச்சும் நளினமான நடையுடையும் கவர்ச்சியான பார்வையும் அவனை சுண்டி இழுத்தன. தான் உறையூர் சோழனாக இருப்பதால் பல்லவ இளவரசி தன்னிடம் ஆர்வம் காட்ட மாட்டாள் என்றுதான் நினைத்திருந்தான். தான் அபராஜிதனிடம் பேசும்போது செடிகளின் மறைவில் இருந்து அவள் தன்னை ஆர்வமாக நோட்டம் விடுவதைக் கண்டும் வேண்டும் என்றே அவளை அலட்சியப்படுத்தினான். திரிபுவனை தன் மீது மையல் கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு இவளை சற்று அழ வைத்து காதல் பிச்சைக்கு இறைஞ்ச வைத்து அவளை நம் காலில் விழ வைப்போம் என்றுதான் எண்ணியிருந்தான். ஆனால் தந்தையின் நிலை மோசமடைய வேறு வழியின்றி தாயின் திருமண பேச்சை ஏற்க வேண்டிய நிலை. குந்தல இளவரசி லக்ஷ்மண பிரியாவுடன் திருமணம் நிச்சயமான பிறகே அபராஜிதன் தனது தங்கையின் எண்ணத்தை அவனிடம் கூறியிருந்தான். அதன் பிறகு அவளது ஆக்கிரோஷமான பேச்சினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தவன் விருந்திற்கு வந்த தன்னை அவள் அவமதித்த விதம் பெரிதும் உறுத்தியது. விருந்தில் கலந்து கொள்ள விரும்பாமல் மனைவியுடன் தஞ்சைக்கு புறப்பட்டான். சேர மன்னன் ஸ்தானு ரவியுடன் திரிபுவனைக்கு திருமணம் நிச்சயமானதாக தகவல் வந்தது. சோழ ஆட்சியை தஞ்சையில் நிறுவி நல்லாட்சியை வழங்கி கொண்டிருந்தான் ஆதித்தன். அபராஜித்தனும் திருப்புரம்பியம் போரில் வென்று தனது பலத்தை அதிகரித்து கொண்டிருந்தான். இருவரும் ஒன்றாக திக் விஜயம் செய்து சாளுக்கியத்தை வீழ்த்துவோம் என்று ஆதித்தனுக்கு செய்தி அனுப்பினான் அபராஜித்தன். இருவரும் சேர்ந்து திக் விஜயம் செய்யலாம் என்ற யோசனையை கூறியது ஆதித்தன் தான். ஆனால் இப்போது அபராஜித்தன் அதற்கு அழைப்பு அனுப்பிய போது ஆதித்தன் அதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இருந்தாலும் நண்பனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை துவக்கத்திலேயே மீற விரும்பவில்லை. தனது தளபதி பழுவூர் அரசருடன் காஞ்சிக்கு புறப்பட்டான். அன்று சைத்திர ஹஸ்திர நட்சத்திரம். அத்திமலை ஆலயத்தில் விமரிசையாக ஆராதனை நடந்தது. தனது பள்ளியறை கஜானாவில் பதுக்கி வைத்திருந்த உக்ரோதயத்தை வரத நாராயணனுக்கு அணிவிப்பதற்காக எடுத்து சென்றான். அன்று இரவு முழுவதும் உக்ரோதயத்தை அணிந்திருந்தார் வரதநாராயணர். அதிகாலையில் கோவில் அதிகாரிகள் உக்ரோதயத்தை அரண்மனையில் ஒப்படைக்க அந்த ஆபரணத்தை பள்ளியறை கஜானாவில் வைப்பதற்காக எடுத்து சென்றவன் உடன் வந்த ஆதித்தனிடம் அந்த உக்ரோதயத்தை காட்டினான் அபராஜித்தன். நண்பா, இதுதான் உக்ரோதயம். அத்திமலை தேவனின் ஆபரணமான ஸ்ரீதளமணியின் புதிய வடிவம் தான் உக்ரோதயம். இதனை நரசிம்ம பல்லவனின் மகன் மகேந்திரனிடமிருந்து ஏமாற்றி அபகரித்தனர் கங்கர்கள். ஆனால் நந்திவர்ம பல்லவன் அவர்களை வென்று உக்ரோதயத்தை பறித்து கொண்டார். பல்லவர்களின் வித்தான அத்திமலை தேவனின் ஆபரணம் அவனுக்காகவே இன்னும் காத்திருக்கிறது, அபராஜிதன் கூறினான். இந்த ஆபரணத்தின் விசேடம் என்ன? ஆதித்தன் வியப்புடன் கேட்டான். நவரத்னங்களை காட்டிலும் விலை மதிப்பில்லா எச்ச நேத்திர கற்களை கொண்டு செய்யப்பட்டது இந்த ஆபரணம். குபேர்ணன் அத்திமலை தேவனுக்கு அளித்தது. பீமவர்மனால் மாற்றியமைக்கப்பட்டது. அத்திமலை தேவன் சைத்ர ஹஸ்த நாளில் இதனை அணிந்து கொள்வான். அன்று காஞ்சியும் அதன் வான மண்டலமும் ஜெகஜோதியாக இருக்கும் என்பார்கள். அத்திமலையானுக்கு இந்த ஆபரணத்தை அணிவித்து அஸ்வமேத யாகம் செய்தால் ஒரு மன்னன் உலகையே தன் குடையின் கீழ் கொண்டு வருவான் என்கிற நம்பிக்கை. எனவேதான் பல மன்னர்கள் அத்திமலை தேவரின் தேவ உடும்பர பிரதிமைக்கும் இந்த உக்ரோதயத்திற்கும் அலைந்தார்கள். தனது பள்ளியறை கஜானாவில் மீண்டும் வைத்தான் அபராஜிதன். மறுநாள் காலை பல்லவ தளபதியும் சோழ தளபதியும் பழுவூர் அரசரும் சந்தித்து திக் விஜயத்திற்கான திட்டத்தின் செயல் வடிவினை தயாரித்து இரு மன்னர்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அன்று இரவு அபராஜிதன் ஆதித்தனுக்கும் அவனது சேனை தலைவருக்கும் பெரிய விருந்து ஒன்றை அளித்தான். விருந்து முடிந்ததும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று ஆதித்த சோழனை தனது பள்ளியறைக்கு அழைத்துச் சென்றான் அபராஜிதன். அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் வந்து நின்றான் அபராஜித்தனின் மனைவி சந்திரகாந்தி. இன்று உமது மகள் கிருபாவதி பல்லவிக்கு சற்று காய்ச்சலாக இருக்கிறது. எனவே நான் அவளது அறையில் உறங்கலாம் என்று இருக்கிறேன் என்று கூறியதும் கவலையுடன் அவளை நோக்கினான் அபராஜித்தன். காய்ச்சலா? இரு, நானும் வருகிறேன் என்றவன் திரும்பி ஆதித்தனை நோக்கினான். நண்பா, சற்று எனக்காக காத்திரு. என் மகளுக்கு காய்ச்சலாம். நான் சென்று அவளை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றவன் சந்திரகாந்தியுடன் நடந்தான். ஆதித்தனுக்கு காலையில் அபராஜித்தன் தனக்கு காட்டியிருந்த உக்ரோதத்தை காண வேண்டும் போல இருந்தது. அபராஜித்தனின் கஜானாவை உரிமையுடன் திறந்து வெள்ளி பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த உக்ரோதத்தை எடுத்து மேஜையின் மீது வைத்தான். மேஜையின் மீது கிடந்த உக்ரோதத்தை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் ஆதித்தன். மகள் கிருபாவதியை பார்த்துவிட்டு ஆவலுடன் சற்று நேரம் விளையாடிவிட்டு தனது பள்ளியறையை நோக்கி நடந்தான் அபராஜிதவர்மன்.
அடுத்த சில நொடிகளில் அந்த இரவு பயங்கரமாக மாறப்போகிறது என்பதனை யார் அறிவார்கள்? சோழ தளபதியான பழுவூர் அரசர் மறுநாள் காலையில் பல்லவ தளபதியுடன் அமர்ந்து திக் விஜய திட்டத்திற்கு வடிவம் கொடுக்க வேண்டும். அமாவாசை அன்று இரு மன்னர்களும் சாளுக்கியத்தை நோக்கி திக் விஜயம் செய்ய புறப்பட இருந்தார்கள். பழுவூர் அரசர் தன் அறையின் மஞ்சத்தில் தியானத்தில் இருந்தார். ஒவ்வொரு இரவு உறங்கு போவதற்கு முன்பாக தியானத்தில் ஈடுபடுவது அவரது வழக்கம். ஒத்தாடை அரண்மனை அடங்கிவிட்டிருந்தது. அமைதியான இரவில் சுவர் கோழிகளின் சத்தம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. குழந்தையின் அறையை விட்டு வெளியே வந்த அபராஜித்தன் தனது அறையை நோக்கி நடந்தான். தனது அறையில் ஒரு பெரிய ஆபத்து காத்திருப்பதை அவன் உணரவில்லை. அந்த நீண்ட முற்றத்தின் வழியே அந்த அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். தீப்பந்தங்கள் நிழலில் அவனது நிழலை அவனை முந்திக் கொண்டு சென்று, வேண்டாம், உனது பள்ளி அறைக்கு போகாதே, அங்கே பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று உரைப்பது போன்று அந்த முற்றத்து பாதையில் பூதாகரமாக வளர்ந்து அவனை எச்சரித்தது. ஆனால் சாயா வக்ரர் தான் என்றோ ஆருட பாடலாக உதயச்சந்திரனிடமே பாடி காட்டிவிட்டாரே. அபராதம் செய்வதனின் தலை வாங்கப்படும், அதோடு பல்லவம் சமாதி நிலை அடையும் என்றுதானே கூறியிருந்தார். பல்லவ அரசர்களில் கடைசி மன்னனாக திகழப் போகும் அபராஜித்தன் தனது பள்ளி அறைக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் பள்ளி அறையினுள் கால் வைத்ததும் பல்லவம் ஒரேடியாக பள்ளி கொண்டு விடும். முற்றத்தின் கடைசி வரையில் சென்று தனது பள்ளி அறைக்குள் நின்றான். ஆதித்தன் கண்ணாடியை பார்த்து கொண்டு உறைந்து போய் நின்றிருந்தான். என்ன நண்பா, உறக்கம் வரவில்லையா என்று கேட்டபடி ஆதித்தனை நெருங்கியவன் திகைத்து போய் நின்றான். அதிர்ச்சியில் அவனது வாய் பிளந்திருந்தது. ஆதித்தா, என்ன காரியம் செய்தாய்? இறைவனின் உக்ரோதத்தை நீ அழிந்திருக்கின்றாயே, உடனே அவிழ்த்துவிடு, கோபத்துடன் கூறியபடி அவனை நெருங்க சடார் என்று திரும்பினான் ஆதித்தன். அவனது கண்களில் தவழ்ந்த வெறியினை முதலாக கண்டான் அபராஜித்தன். நண்பா, என்ன ஆயிற்று உனக்கு? அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க திடீரென்று தனது உரையிலிருந்து வாளை உருவினான் ஆதித்தன். அப்போது கடைசியாக அபராஜித்தன் நினைத்தது கோதாவரியின் எச்சரிக்கையைத்தான். தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த சதியாளன் என்ன வேண்டுமானாலும் செய்வான், எச்சரிக்கையாக இரு. கோதாவரியின் குரல் அபராஜித்தனின் செவிகளில் ரீங்கரித்தன. உறைந்து போய் தனது கழுத்தை நோக்கி வரும் வாளை பார்த்தான். தொலைந்து போ பல்லவ பதரே என்றபடி அபராஜித்தனின் தலையை வெட்டி வீழ்த்த கடைசி பல்லவ மன்னனின் ரத்தம் பெருகி பாய்ந்தது. உள்ளே மன்னனின் ஓலம் எழுந்ததை கேட்டு வாயிலில் நின்ற காவலர்கள் உள்ளே ஓடிவர பல்லவனின் சிரசு தரையில் உருண்டிருப்பதைக் கண்டு காவலர்கள் அலற ஒருவன் அந்த இரவு நேர அமைதியை கிழித்து கொண்டு அலறியபடி ஓடினான். பல்லவ மன்னரை சோழ மன்னன் வெட்டி கொன்றுவிட்டார், எல்லோரும் ஓடி வாருங்கள். காவலின் கூப்பாடு பல்லவர்கள் எழுப்புவதற்குள் பழுவூர் அரசரின் கதவை எட்டி உதைத்தான் ஆதித்தன். தளபதியாரே, அபராஜிதனை கொன்று விட்டேன். கடைசி பல்லவனும் அழிந்தான். இனி பல்லவம் இல்லை. இனி மேல் இது சோழ காஞ்சி. நமது படைகளை திரட்டி எஞ்சியுள்ள பல்லவர்களை வீழ்த்தி காஞ்சியை ஆக்கிரமியுங்கள். பல்லவ அரச ரத்தம் உள்ளவர்களை எங்கு கண்டாலும் வெட்டி வீழ்த்துங்கள். வாளை சுழற்றியபடி கூறிய ஆதித்தன் ஆவேசத்துடன் புறப்பட்டு செல்ல உறைந்து போய் நின்றார் பழுவூர் அரசர். முன்னிரவில்தான் விருந்தின் போது அனைவரும் சிரிப்பும் கும்மாலுமாக பேசிக்கொண்டு உணவு அருந்தினர். திக் விஜயத்தின் போது சோழக்கொடியை அபராஜித்தன் தேரிலும் பல்லவ கொடிய ஆதித்தன் தேரிலும் கட்டி எதிரிகளை குழப்ப வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த நண்பர்களிடையே என்ன நடந்தது? ஆனால் நடந்தது என்ன என்று விசாரிக்கும் நிலையில் அவர் இல்லை. மன்னனின் உத்தரவை உடனே நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு சென்றார். ஆதித்த சோழன் திரிபுவனை தேடிச் செல்ல பழுவூர் அரசன் பல்லவர்களை வெட்டி வீழ்த்தி அரண்மனையை வசப்படுத்த மோகனா என்கிற பணிப்பெண் அரசியின் அறையை நோக்கி கலவரத்துடன் ஓடினாள். தடதடவென்று கதவு தட்டப்பட குழந்தையை அணைத்தபடி படுத்திருந்த சந்திரகாந்தி எழுந்து வந்து கதவை திறந்தாள். அரசியாரை, நாம் மோசம் போனோம். சோழ மன்னர் பல்லவ மன்னரை வெட்டி கொன்றார். சோழர்கள் திடீரென்று புரட்சி செய்து அரண்மனையை கைப்பற்றி வருகின்றனர். விருந்துண்ட வீட்டில் இரண்டகம் செய்கின்றனர். நீங்கள் உடனே இளவரசியாருடன் தப்பிச் செல்வது நல்லது. மோகனா கதற செய்வதறியாது நின்றவள் பிறகு தன்னை சுதாரித்துக் கொண்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனையின் அடுக்களை நோக்கி ஓடினாள். அரண்மனையின் அடுக்கலையில் மறுபக்கம் ஒரு முற்றம் உள்ளது. அந்த முற்றத்தின் வழியே சென்றால் ஒரு சிறு வாயில் கதவு இருக்கும். அதன் வழியே சென்றால் ஒத்தாடையான் ஆலயம் அடைப்பள்ளி வந்துவிடும். ரகசியமாக ஆலயம் செல்ல வேண்டும் என்றாலோ, ஒத்தாடையான் அமுது செய்த பிரசாதங்களை அரண்மனைக்கு எடுத்து வருவதாக இருந்தாலோ அந்த பாதையை தான் கோயில் பணியாளர்கள் உபயோகிப்பார்கள். அந்த பாதையின் வழியே ஒத்தாடையான் ஆலயத்தின் மடைப்பள்ளிக்குள் பிரவேசித்து ஆலயத்தின் வாயில் வழியாக அத்தியூர் பக்கமாக ஓடி சென்றாள். தோளில் கிடந்த குழந்தை கிருபாவதி காய்ச்சலால் இன்னும் அனற்றி கொண்டுதானே இருந்தது. அத்திமலை தேவனின் ஆலயத்தை கடந்து ஓடிக்கொண்டே இருந்தாள். பல்லவர்களை இந்த பாடு படுத்துகிறாயே அத்திமலை தேவா, எங்கள் நிலைமையை பார்த்தாயா?
கடைசி பல்லவனான எனது கணவர் அபராஜிதவர்மனும் கொல்லப்பட்டு விட்டானே, இனி பல்லவம் இருந்த இடத்தில் புல் முளைத்து விடுமா? கண்ணீருடன் அத்திமலை ஆலயத்தின் கிழக்கு கோபுரத்தின் முன்பாக கண்ணீர் உகுத்தபடி நின்றவள், சோழர்கள் அத்தியூரை கைப்பற்றுவதற்குள் பல்லவத்தை விட்டு நீங்க வேண்டும் என்கிற தவிப்போடு மீண்டும் ஓடத் துவங்கினாள். அயம்படுகை ஆழ மரத்தடிக்கு வரும் பொழுது நன்றாக இருட்டி போனது. இனியும் ஓட முடியாது என்கிற நிலை. குழந்தைக்கும் ஓய்வு தேவை என்கிற எண்ணத்துடன் அயம்படுகை சோதனை சாவடியின் அருகே இருந்த அந்த பெரிய ஆலமரத்தடியை நோக்கி நடந்தாள். உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை அங்கிருந்து சுமைத்தாங்கியின் மீது வைத்துவிட்டு சற்றே தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். தொடரும்.